அந்தியில வானம் தந்தனத்தோம் போடும் அலையோட சிந்து படிக்கும் சந்திரரே வாரும் சுந்தரிய பாரும் பதினாட்டம் சொல்லிக் கொடுக்கும் கூடும் காவிரி இவதாயன் காதலி குளிர்காய தேடி தேடி கொஞ்சம் துடிக்கும். ஹலோ விவாஸ், வெல்கம் பேக் டு சேனல் எக்ஸ்ப்ளோர் மாமா. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது ஐயோ வாழ்க்கையில் உன்ட்ட டிடி காசுன்னு இல்லையே. ரெடில்ஸ் போகலான்னு போயிட்டு இருந்தோம், ஏதாவது ஹண்ட் பண்ணலான்ட்டு. எங்கால் உடனே ஸ்லீப்பாப்பில் அப்படியே வந்து இந்த ரெட்டேரி சிக்னலில் ரைட்டு திரும்பி அந்த ஒயிட் பேலஸ் ரோடு வழியாக புழல் வெளியே போகலான்ட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். பார்த்தா ஒரு டிஃபன் சென்டரில் செம்ம க்ரௌடாக பயங்கர கூட்டமாக இருந்தது. ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி தான் இருந்தது, ஆனால் கடை அது. ஆனால் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இருக்கிற க்ரௌடு பயங்கரமாக கும்பலாக இருந்தாங்க. கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மன்னு கத்துவோம். கூட்டம் வேறு சரியான கூட்டம். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். அப்படியா? நீங்களே மாஸ்டர், நீங்களே ஓனர், நீங்களே மாஸ்டர். நீ ஓனர் இல்லையா? மதியானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி மீல்ஸ் இருக்கான். பிரிஞ்சி எவ்வளோண்ணா? மீல்ஸ் எவ்வளோண்ணா? 30, 40. மீல்ஸு 60 ரூபா. 60 ரூபா மீல்ஸ். எல்லா குழம்பு இருக்குமா? ஓகே, நம்ம இந்த கடையில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தோம். மணி ஒரு 8 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் பயங்கரமாக க்யூவில் நின்னாங்க. இதான் உட்காந்து சாப்பிட்ற இடம். உள்ளே வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. இட்லி, தோசை, முட்டை தோசை, கல் தோசை, வந்து பூரி, மெதுவடை, மசால் வடை, ப்ளஸ் பரோட்டா. இதுக்கு வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி, உருளை பூரி மசாலா, வடகறி. அது இல்லாமல் நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, நண்டு குழம்பு, 4 வெரைட்டிஸ் ஆஃப் குழம்பு கொடுக்குறாங்க ஏர்லி மார்னிங்கு. ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல் இருக்கு. வித் பூரி எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு தர முடியாதுன்னு சொன்னாங்க, ஒன்றெல்லாம் தரமாட்டோம்னாங்க. அதனால கை வச்சு எடுத்துட்டோம். கையெல்லாம் வச்சு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, எடுத்து கண்டோம், எடுத்துட்டோம். அப்படி செக் பண்ணி பார்த்தா சாப்பிடுவோம். நீங்க அன்ஹைஜீனிக் ஆயிருங்க. நீ வேறு சாப்பிட விட மாட்டேங்குது. இங்கே ரேட் கம்மியாக இருக்கிறதால கூட்டம் வருதா, இல்லை நிறைய வெரைட்டி இருக்கிறதால கூட்டம் வருதா இன்னும் தெரில. அண்ணே இப்போ தான் சாப்பிட்றீங்கன்னா ரொம்ப நாளாக இங்கே சாப்பிட்றீங்களாண்ணே? எப்படிண்ணா இருக்கும் டேஸ்ட்டு? எவ்வளோண்ணா பூரி? பூரி 10 ரூபா. ஒரு பூரி 10 ரூபா. இட்லி? தோசை 10 ரூபா. இட்லி 5 ரூபா. இட்லி 5 ரூபா. பரவாயில்லண்ணா. இட்லி யார் 5 ரூபா? 5 ரூபா. ம். இந்த பரோட்டா 12 ரூபா. 2 பரோட்டா 22 ரூபா. 2 பரோட்டா 25 ரூபா. நைட்டு? நைட்டு மதியானம்? நைட்டில் இருக்கு. மதியம் இருக்கா இல்லையா தெரியாது. நைட்டு நைட்டு இருக்கு. நைட்டு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க? நைட்டு வர நைட்டு போகிறதில் பட்டுவேன். நைட்டு போகிறதில் பட்டுவேன். நைட்டு போகிறதில் பட்டுவேன். என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? பூரி குழம்பு ஓகே, நல்லா இருக்குது. இட்லி வந்து 5 ரூபா. கல் மாதிரி இருக்குது. 5 ரூபாய்க்கு என்ன பெரிய இட்லி கொடுத்த முடியும்? ஓகே தான். வடகறி வேணா வடை சாப்பிட்டுக்கலாம். தண்ணியா குடி. ப்ளஸ் தோசை, கார சட்னி. தோசை, கார சட்னி ஓகேவா இருக்குது. பூரி குழம்பு சூப்பராக இருந்துச்சு. டேய் இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம மட்டும் வயிறு நிறைஞ்சா பத்தாது. நம்மளால் முடிஞ்ச உதவியை வந்து ஒரு 10 பேருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சாப்பிட்டு கூட வந்து ஒரு 10 பார்சல் வாங்கி போயிட்டு முடியாதவங்களுக்கு, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆட்கள்தான் ஏதோ பெரிய பெரிய உதவிலாம் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு. நம்ம மாதிரி சின்ன ஆளுங்க நம்மளால் முடிஞ்ச உதவி. ஏன்னா நம்ம வீட்டுக்கு போனால் சாப்பாடு இருக்குது, நம்ம தங்கறதுக்கு வீடு இருக்குது.
அது இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணால் நம்மளுக்கு புண்ணியமோ இல்லையோ நம்ம உதவி பண்ணுவோம். நம்ம எதையும் எதிர்பார்க்காம நமக்கு எல்லாமே நடக்கும்ன்றது. சூப்பர்ப்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தேப்பா. பார்சல் வாங்கிட்டோம். அப்படியே இல்லாதவங்களுக்கு போகிற வழியில் ஒரு ஒருத்தருக்கு கொடுத்துட்டு வீடியோ எண்ட் பண்ணுவோம் வாங்க. ஓகே, ஓவராலாக இன்றைக்கி வந்து அந்த டிஃபன் கடையில் நம்ம வாங்கி முடியாதவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம். அதுவும் இல்லாமல் நம்ம கொடுத்தது போக இன்னும் 2 பேர் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது உடனே கேட்டாங்க. அவங்களுக்கு நம்ம போய்ட்டு பார்சல் வாங்கிட்டு கொடுக்குறது போல் அவங்களுக்கு காசாக கொடுத்துட்டா அவங்களே போய் வாங்கி சாப்பிட்டுக்காங்கன்றதுக்காக காசும் கொடுத்துட்டோம். ஓவராலாக கொஞ்சம் இன்றைக்கி ஹாப்பியாக தான் இருந்தது மற்ற நாளை விட. சாப்பாடு எதுவும் பெருசாக சாப்பிடல. இருந்தாலும் நம்ம ஆளுங்க பசங்க சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி வயிறு நிறையதோ இல்லையோ மனசு நிறைஞ்ச மாதிரி இருந்தது. ஓகே ரைட். ஓகே, இன்னும் இதே மாதிரி பயங்கரமான அப்டேட்ஸ் கொடுக்குறோம் நம்ம சேனலில். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். அண்டில் தென் பை பை. டாடா, பை பாய்.